சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம், ஜகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்தார். சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து. கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து. எல்லாரை செல்வராக்கும் பொல்லாரை நல்லோராக்கும் நல்லாயின் இயேசு சுவாமி சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம், ஜகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்தார். சிலுவையோ புனித சின்னம். அகலை சீலை மூடைக்க அகந்தை நினைவழிக்க பலமயல் கலகற்ற பவக்கடலை கடக்க. அலகை சிரமுடைக்க அகந்தை நினைவழிக்க பலமயல் கலகற்ற பவக்கடலை கடக்க. உயகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற பலகுல மனிதரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோ புனித சின்னம், ஜகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்தார். சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம். இந்த பாடுகளின் நாட்களில் சிலுவை தியான காலங்களில் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்து எழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இது யார் சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவை சொல்றார். தம்மை குறித்து அவர் சொல்கிற காரியம் அது. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, ஒரு பாடு அல்ல, பல பாடுகள் அவர் பட வேண்டியிருக்கு. பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு. மூப்பர்கள் தள்ளிடுதாங்க, பிரதான ஆசாரியர்கள் தள்ளிடுதாங்க, வேத பாரகர்கள் தள்ளிடுதாங்க. இவன் ஆகாதவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிரியாக அவரை நினைக்கிறாங்க. தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு தள்ளப்பட்டு கொல்றதாங்க. அவரை இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு செய்தாங்க. ஆனால் 3 நாளைக்கு பின்பு உயிர்த்து எழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க. இது நியமமாக பிதா குமாரனுக்கு கட்டளையிட்ட காரியம். இந்த உலகத்தில் போய் பிறந்து பல பாடுகள் பட்டு எல்லாராலும் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது பிதா மனுஷகுமாரனுக்கு தன்னுடைய சொந்த குமாரனுக்கு நியமித்த ஒரு காரியம். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் தந்தவர் இதையெல்லாம் பாடுகள் பட அனுமதித்து அவரை நமக்கு தந்தவர் வேறு எதை தராமல் இருப்பார், எல்லாத்தையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நாளில் கூட நம்ம சொல்லாருங்கன்னு என்ன சொல்ல, நம்முடைய வேதனைகள் எல்லாம் எனக்கு தான் அவ்வளோ பாடு, எனக்கு தான் அவ்வளோ கஷ்டம், எனக்கு தான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் பாடுகளையும் அவரே சுமந்து தீர்த்துட்டார். அதனால் நாம் சுமக்க வேண்டியதே இல்லை. நாம் வீணாக சுமந்துக்கிட்டு இருக்கோம். அவர் பல பாடுகள் நம்மளால் தான் பட்டார். நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கணும், நமக்கு ஒரு விடுதலை உண்டாக்கணும்னு தான் அவர் பல பாடுகள் பட்டார். மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும், மூப்பர்கள் அங்கே கூடியிருந்த மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இவரை கொல்லணும் அப்படின்னு தள்ளிடுதாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இயேசுவை நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவரை சிலுவையில் அறைங்கன்னு மக்கள்லாம் சத்தம் போடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே அவங்களுக்கு பல கோபத்தில் அவரை தள்ளி அவரை கொன்றுதாங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு அவர் எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம் 3ஆவது நாள் அவர் உயிரோடு வந்துடுவார். தான்
அவருடைய நித்திய நியமமாக இருந்தது. அதன்படியே நாளில் நமக்கு ஒரு முன்மாதிரியை தான் அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு. நாமும் அதே மாதிரி உலகத்தில் பல பாடுகள் பட்டு கஷ்டப்பட்டாலும் சரி, அவஸ்தைப்பட்டாலும் சரி, நமக்கென்று ஒரு காலங்களில் நாம் அவருக்காக வாழும்போது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம தள்ளப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் நாமும் மரித்து அப்படியே மக்கி போக வேண்டியவர்கள் இல்லை. மனுஷகுமாரன் எப்படி உயிரோடு 3ஆம் நாள் எழுந்தாரோ அதுபோல் நாம் 3ஆவது நாள் எழுந்திருக்கல, கிறிஸ்து வரும்போது நம்மெல்லாம் எழுந்திருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கிறாரு. 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார், போதிக்க தொடங்கினார். அப்போ நாம் எல்லாருமே மனுஷகுமாரனுடைய சாயலில் உள்ளவங்க. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாடுகளின் நிமித்தம் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் இந்த வாழ்க்கையில் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டாலும் அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதன்படியே நடக்கும். அப்படி போதிக்க தொடங்கினாராம். அதன்படியே நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் விசுவாசத்தில் வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம தள்ளப்பட்டாலும் சரி, கொல்லப்பட்டாலும் சரி, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால அதில் போய் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அவரோடு கூட பாடுகள் பட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் எந்த வழியில் போனாரோ அதே வழியில் நாமும் செல்ல நமக்கு கர்த்தர் வழி காட்டுவார். நம் கட்டாயமாக அவரோடு உயிர்த்தெழுந்திருப்போம், அவரோடு மகிமையில் பிரவேசிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்போ நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆணித்தரமாக வச்சிருவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறபடியா நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அதே இதை நமக்கும் சொல்லித்தராரு. நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தரை விசுவாசிப்போம். நிச்சயமாக நம்மை அவர் வழி